Hello friends, welcome to my Shali's Happy Cooking. இன்னைக்கு நம்ம Shali's Happy Cookingல ஒரு சூப்பரான சட்னி தான் friends பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கங்க. அதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 3 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 முந்திரி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய் விதையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வந்து வறுத்து செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது கூட தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரைக்கும் போது நீங்க வந்து உடனே சாப்பிட்டீங்கன்னா ஓகே. 2 வேளைக்கு 3 வேளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வறுத்துட்டு தான் நீங்க அரைக்கணும். அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு சூடு ஆறின பிறகு மிக்சியில போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லயே ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஆட் பண்ணிட்டு சும்மா லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.